அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி சில டேட்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். Jan 26, 1930 முழு சுதந்திர தினம் கொண்டாடப்பட்ட தினம். அதாவது சுதந்திர தினம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கொண்டாடிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1946 அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. November 26, 1949 சட்டம் முழுமையாக எழுதி முடிச்சிட்டாங்க. Jan 26, 1950 அரசியலமைப்பு தான் நடைமுறைக்கு வந்திருக்கு. அதாவது குடியரசு தினத்தப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 30 ட்ரீம், 46 டீம், 49 டன், 50 பிகின். அப்படின்னா 30 ட்ரீம்னா அவங்க இந்த டே அன்றைக்கி நமக்கு அதாவது குடியரசு தினம் அரசமைப்பு சட்டம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கனவு கண்டிருக்காங்க. அதனால் அவங்களே 1930 January 26 முழு சுதந்திர தினமாக நினச்சிட்டு கொண்டாடிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 46 டீம். 46 டீம்னா 46 அது அரசமைப்பு நிர்ணய மன்றம், அதாவது டீமு 46 டீம். 49 டன்னா எழுதி முடிச்சுட்டாங்க. 49 November 26, 1949 எழுதி முடிச்சுட்டாங்க சட்டத்தை. Jan 26, 1950 நடைமுறைக்கு வந்துச்சு, எஃபெக்ட் ஆகிடுச்சு. அதான் பிகன். தேங்க்யூ.